வர இந்த திருமணமே முதல்ல செல்லாது. இதுல அவங்க முன்னாடி டிவோர்ஸ் வாங்கினா என்ன, பின்னாடி டிவோர்ஸ் வாங்கினா என்ன, மாதம்படி டிவோர்ஸ் வாங்கல. சோ அதனால இந்த திருமணம் வந்து எப்படி நீங்க அவங்க முன்னாடி வாங்கி பண்ணாலும் செல்லாது, பின்னாடி பட்டியை கெட்டுறதுக்கே வேணும்னே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இவங்க சண்டை போட்டுருக்காங்க, வேணும்னே இந்த பிரச்சனைகளை வர வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த லேடியோட கேரக்டர் வந்து இதுல அடிபடுது, ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இவங்க வந்து சர்டிபிகேட் எல்லாம், பர்த் சர்டிபிகேட் எல்லாம் அவங்க ஜாய்கிரசல்டா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நான் அப்பா இல்ல என்னோட பேர் அதுல போட்டிருக்கான்னு இவரு வந்து சொல்லணும். மாதம்பட்டியே அக்னாலேஜ் பண்ணிருப்பாரா பெட்டர்னிட்டிய? அதான் மகளிர் ஆணையத்துல அவர் சொன்னாங்க அப்படின்னு தகவல் வருது. ஹாஸ்பிடலுக்கு நான் சொல்றேன், ஹாஸ்பிடலுக்கு அவர் போக பாசிபிலிட்டிஸ் இல்ல. மேபி ஒருவேளை அவங்க சைடுல இருந்து கேட்டதுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா, அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா பர்த் சர்டிபிகேட் வந்து நார்மலா வந்து அப்படி வாங்க முடியாது. அப்படின்னா யாரு யாருக்கும் அப்பான்ட்டு பேர்ல உங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற அளவுக்கு இவங்க பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க. சோ அத பற்றிய என்ன இது மேடம், இவங்க மேல கேஸ் போடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஏங்க கேஸ்லாம் ஒன்னும் நிக்காதுங்க. டிஃபமேஷன் கேஸ், அதுவும் இந்த மாதிரி மாஸ் மீடியால வந்ததெல்லாம் தவறான கருத்துனா, அதாவது இவங்களா கிரியேட் பண்ணி போடலாம், இவங்க எதுவும் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்னாதான் பிரச்சனை வரும். இது அந்த லேடி விக்டிம் சொன்னது, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இருக்கும். அதை ஏன் பிரச்சனை பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பழகுறீங்க அதுதானே கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்க பழகிட்டு என்ன ஏமாத்திட்டாரு வச்சுட்டாருன்னா கூட அது லீகலா நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு சட்டம் அதோட நடவடிக்கை எடுக்கும். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் பழகிட்டு என்ன அவன் ஏமாத்திட்டான். வணக்கம் மேடம், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜாய்கிரசல்டா வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை பத்தி முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அது பயங்கரமா வியூஸ் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி தரப்புல இருந்து கோர்ட்ல வந்து ஒரு ஆவணம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஜாய்கிரசல்டா அவர்கள் வந்து மாதம்பட்டிய கல்யாணம் பண்ணினதா சொல்லக்கூடிய டேட்டும், ஜாய்கிரசல்டா அவர்கள் வந்து முதல் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கின டேட்டும் வந்து வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் வந்து விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த திருமணம் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறது இவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை பற்றிய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். மாதம்பட்டி ஜாய்கிரசல்டா விஷயத்த வந்து ஒவ்வொரு புது தகவல் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆவணம் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. ஜாய்கிரசல்டா வந்து மாதம்பட்டியே திருமணம் செஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆர்டர் வந்துச்சு, டிவோர்ஸ் ஆர்டர் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இந்த திருமணமே முதல்ல செல்லாது. இதுல அவங்க முன்னாடி டிவோர்ஸ் வாங்கினா என்ன, பின்னாடி டிவோர்ஸ் வாங்கினா என்ன, மாதம்பட்டி டிவோர்ஸ் வாங்கல. சோ அதனால இந்த திருமணம் வந்து எப்படி நீங்க அவங்க முன்னாடி வாங்கி பண்ணாலும் செல்லாது, பின்னாடி வாங்கி பண்ணாலும் செல்லாது. அதைத்தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். நீங்க வந்து அதாவது என்ன சொல்றது, ஒரு இல்ல இப்போ நம்மளுமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து இந்த திருமணம் வந்து லீகல்னு நம்ம சொல்லவே இல்லை, கரெக்டுங்களா? ஆமா, திருமணம் வந்து எப்படினாலும் செல்லாது, அதாவது பண்ணாலும் சரி லீகல்னு நம்ம சொல்லல. ஆனா ஒருவேளை ஸ்ருதி வந்து கேஸ் போட்டா ஜாய்கிரசல்டா மேல நிக்காது, ஏன்னா அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். ஏன்னா அப்போதைக்கு உள்ள தகவலின்படி அவங்க வந்து டிவோர்ஸ்டு அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவோர்ஸ் வாங்கின பிறகுதான் நான் பண்ணினேன், நான் என்ன டிவோர்ஸ் வாங்க வச்சது அவருதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய மீடியால. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அப்போ கேஸ் போட்டா ஸ்ருதி கேஸ் போட்டா ஜாய்கிரசல்டா மேல நிக்காது, ஏன்னா அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணிருக்காங்க. அப்போ மாதம்பட்டி டிவோர்ஸ் வாங்காத பட்சத்துல இவர் மேலதான் குற்றம் வந்து நிரூபிக்கப்படும். ஸ்ருதி வந்து கேஸ் போட்டாங்கன்னா ஜாயும் தண்டிக்கப்படுவாங்க, மாதம்பட்டியும் தண்டிக்கப்படுவாரு. ஏன்னா ரெண்டு பேருமே ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கல கல்யாணம் பண்ணும் போது. அப்ப இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாது, இது வந்து லீகலான மேரேஜ் கிடையாது. அததான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆனா அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் வச்சிருக்காங்க, ஏதோ பழகி கட்டினதுக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ண ஒரு ப்ரூஃப். அது வந்து இட்ஸ் நாட் a proper record இல்ல, ஆக்சுவலா இட்ஸ் நாட் a proper record. ஆனா அவங்க பழகுனதை வச்சு ஒருவேளை இவர் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு கதையை விட்டுற கூடாதுல்ல, அதனால இவர் உண்மையிலேயே நான் கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்க வச்சிருக்காங்க, என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே அவர் மறுக்காருல மேடம். இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவருமே மறுக்கிறாருல, அத அவரு மறுக்கிறாரு. ஆனா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா மிரட்டி உருட்டி கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்கு. எங்க பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். அதாவது நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரே பக்கமா சாய முடியாது. ரெண்டு பக்கம் உள்ள தவற நம்ம சுட்டி காட்டணும். அதாவது இந்த ஜாய்கிரசல்டா லேடி மேலயும் தப்பு இருக்கு, தப்பு இல்லைன்னு சொல்ல வரலையா. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துருக்கலாம், சரி ஏதோ ஒரு பிரச்சனையா ப்ராப்பரா
ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவரை கட்டியிருக்கலாமே, எதுக்கு அந்த அவசரம்? எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க, அப்போ மாதம்பட்டிய கெட்டுறதுக்கே வேணும்னே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இவங்க சண்டை போட்டிருக்காங்க, வேணும்னே இந்த பிரச்சனைகளை வர வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த லேடியோட கேரக்டர் வந்து இதுல அடிபடுது இல்ல? கண்டிப்பா. ஏன்னா இது முன்னுக்கு பின் முரணா பேசும்போது இவ்வளவு நாளா அவங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம பேசணும், பண்ணிட்டு தானே பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க என்ன ப்ராப்பரா வெளியிடுறாங்க, மாதம்பட்டி சார்புல ஒரு எவிடன்ஸ் வந்து பக்காவா வெளியிடுறாங்க. எப்படின்னா, அதாவது அவங்க வந்து மிரட்டலின் நிமித்தம் தான் அந்த கல்யாணம் நடந்து, அது மட்டும் இல்ல ஜாய் கிறிசல்டா டிவோர்ஸ் வாங்குற முன்னாடியே அந்த கல்யாணம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது வைக்கிறாங்க. சோ அது வந்து இப்ப மீடியால பயங்கரமா பரவிட்டு வருது. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், அப்போ கல்பிரேட் வந்து இப்ப ஜாய் கிறிசல்டாவும் தான். ரெண்டு பேருமே மூத்த கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணாம ரெண்டாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது ஏன் அந்த அவசரம், அது ஏன் அந்த ஆர்வ கோளாறுன்னு தெரியல. கேட்டா வயிறு வந்து பெருசா இருக்கு, பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், ப்ராப்பரா லீகலா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டே நீங்க எல்லாமே பண்ணிருக்கலாமே, டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கலாமே. இப்போ இவங்க 2 பேரும் பண்ணன தப்புல இந்த பாதிக்கப்படுறது வந்து இந்த குழந்தை தான் மேடம், கரெக்டுங்களா? இந்த குழந்தை தான் இப்போ வந்து போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க மத்தியில இந்த குழந்தை தான் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயத்தை தான் நம்ம அப்பதே இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். இந்த குழந்தைக்கு என்ன வந்து மாதம்பட்டி சொல்ல வராரு, இப்ப அவர் அப்பா இல்லன்னு சொன்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப இவங்க வந்து சர்டிபிகேட் எல்லாம், பர்த் சர்டிபிகேட் எல்லாம் அவங்க ஜாய் கிறிசல்டா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நான் அப்பா இல்ல, என்னோட பேர அதுல போட்டிருக்கான்னு இவர் வந்து சொல்லணும்னா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ப்ரூவ் பண்ணப்பட்டால் இந்த பேர் வந்து நீக்கப்படும். சோ அதுக்கு வந்து இவர் தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இவர் கையில தான் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் இவர் பண்ண விட்டாதானே பண்ண முடியும். சோ இந்த லேடி அதோட தரப்புல எல்லாம் சொல்லிட்டு அவரோட தரப்புல மேடம் இப்போ இதுல வந்து இப்போ இந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு, ஆமா கரெக்டுங்களா? இப்ப இந்த குழந்தைக்கு யார் அப்பாங்கிறதே தெரியாத நிலைமையில இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அப்பான்னு சொல்றாங்க, மாதம்பட்டி வந்து மறுக்கிறாரு. பட் இவங்க எப்படி பர்த் சர்டிபிகேட் வந்து வாங்கினாங்க? முதல்ல ஆக்சுவலா பர்த் சர்டிபிகேட்டை பொறுத்தவரை நம்ம லீகல் ப்ரூஃப் இல்லாம வாங்க முடியாது, லீகல் எவிடன்ஸ் வேணும். அதாவது அம்மா அப்பாவோட கல்யாண சான்று, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த சர்டிபிகேட் எல்லாம் வச்சுதான் கொடுப்பாங்க ப்ராப்பரா. லீகல் மேரிட் ஓகேவா? சும்மா சாதாரணமா இதுல எல்லாம் இதுக்கு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பண்ண சர்டிபிகேட் மூலமா தான் பண்ண முடியும். அம்மா அப்பா பேரை அதுல பார்த்துதான் போடுவாங்க. அது அப்படி இல்ல அப்படின்னா ஒருவேளை சிலவங்களுக்கு வந்து கல்யாண சர்டிபிகேட் கிடைக்கலாம், லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகுது இல்ல கல்யாணம் பண்ணி அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ஃபாதர் வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், ஃபாதர் வந்து சைன் போடணும் அதுல, நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இல்லீகல் மேரேஜ். சோ இதுக்கு வந்து ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்ல, ப்ரூஃப் இல்ல, எதுவுமே இல்ல. இதோட இதுவுமே கோர்ட்ல வந்து ப்ராசஸ்ல இருக்கு இந்த கேஸ். சோ என்ன ஒரு ஜட்மெண்ட் வரல, இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வரல. இது வந்து எப்படி இணைச்சிருப்பாங்க அப்படி மேபி அந்த மகளிர் ஆணையத்துல இருந்து தகவல் எதுவும் போயிருக்கலாம், மேபி என்னோட அசம்ஷன்ல சொல்றேன். இல்லன்னா ஜாய் கிறிசல் தான் வேற எதுவும் இன்ஃபுளுன்ஸ் மூலமா வாங்கியிருக்கலாம், அது எப்படின்னு தெரியல. அதோட ஒருவேளை இவரே மாதம்பட்டியே அக்னாலேஜ் பண்ணிருப்பாரா பெட்டர்னிட்டிய? அதான் மகளிர் ஆணையத்துல அவர் சொன்னாங்க அப்படின்னு தகவல் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போக பாசிபிலிட்டிஸ் இல்ல. மேபி ஒருவேளை அவங்க சைடுல இருந்து கேட்டதுல இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? அதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா பர்த் சர்டிபிகேட் வந்து நார்மலா வந்து அப்படி வாங்க முடியாது. அப்படின்னா யாரு யாருக்கும் அப்பான்ட்டு பேர்ல சொல்லிரலாமே. சோ அதனால அது பாசிபிலிட்டிஸ் இல்ல, ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த கேஸ் வேற கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ். இதுல வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கும்போது எதனால இந்த மாதிரினா மேபி இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது நம்மளோட அசம்ஷன்ஸ் ப்ராப்பரா இன்னும் சரியா தெரியல அது எப்படி வாங்கினாங்க அப்படின்ட்டு. ஓகே மேடம், அதுவும் இல்லாம இப்போ இந்த வழக்க பொறுத்த அளவுல யூடியூபர் சொல்லப்படுகிற சிவசங்கரி அவர்கள் மற்றும் இன்னும் யூடியூப் மேலலாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க மாதம்பட்டி தரப்புல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவதூறு பரப்புனாங்க, அவங்களுடைய நன்மதிப்பை கெடுக்கிற அளவுக்கு இவங்க பேசினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சோ அத பற்றிய என்ன இது மேடம்? இவங்க மேல கேஸ் போடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஏங்க கேஸ்லாம் ஒன்னும் நிக்காதுங்க. டிஃபமேஷன் கேஸ், அதுவும் இந்த மாதிரி மாஸ் மீடியால வந்ததெல்லாம் தவறான கருத்துனா, அதாவது இவங்களா கிரியேட் பண்ணி போடல, இவங்க எதுவும் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி அப்படி எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்னாதான் பிரச்சனை வரும். இது அந்த லேடி விக்டிம் சொன்னது ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இருக்குல்ல, ஜேர்னலிசம் எல்லாரும் படிச்சுட்டு தான் அந்த மாதிரி மீடியால எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, சும்மா எல்லாம் யாரும் வந்து உட்காரல. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து விக்டிம் சைடு இருந்து விக்டிமோட வாதத்தை கேட்க எல்லா உரிமைகளும் இருக்கு, அதை பப்ளிஷ் பண்ணவும் எல்லா உரிமைகளும் இருக்கு. சோ அதனால இதை வந்து டிஃபமேஷன்லாம் எடுத்துக்க முடியாது. அவர் சைட்ல அப்படி ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு 2 பெரிய ஆள் மேல கேஸ் போட்டாதானே மத்த எல்லா சேனல்ஸும் வாய மூடும், அந்த ஒரு நோக்கத்துல போட்டிருக்கலாம். ஆனா இதெல்லாம் நிக்காது கேஸ், அதெல்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க. ஏன்னா
ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு. அவங்க விக்டிம் சொன்னது, அதுவும் இவர் இந்த மாதிரி பழகுன ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அதை வச்சுதானே அவங்க பேசுறாங்க. வேற எதுவும் வித்தியாசமா அவங்க பேசல. அதுலயும் அவரை பத்தி எதுவும் தப்பா மத்த யூடியூப் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி அவர்களை பத்தி ரொம்ப தவறா என்னென்னலாமோ பேசியிருக்காங்க. மாதம்பட்டி அவர் அப்படி இப்படி இத்தனை பொண்ண இவங்கதான் அவர் ஏமாத்தும் போதெல்லாம் போட்டோ எடுத்த மாதிரியும் அவர் பெட்ரூம் வரைக்கும் போன மாதிரியும் பயங்கரமா பேசியிருக்காங்க. ஒரு நாகரிகம் இல்லாம இப்ப நம்மளுமே விமர்சிக்கிறோம். ஆனா ஒரு நாகரிகத்தோட ஒரு லிமிட்டோட நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா தப்ப வந்து மாதம்பட்டியும் தப்பு பண்ணியிருக்காரு, ஜெயகிருஷ்ணன் அவர்களும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் வந்து சிவசங்கரி அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். அதுல ஒரே ஒரு இது என்னன்னா ஜெயகிருஷ்ணன் அவர்களை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. சோ அதுக்கு இவங்க மேல வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வழக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வழக்கு வந்து நிக்காதுன்னு சொல்றேன். டிஃபமேஷனை பொறுத்தவரை இல்லாத ஒரு விஷயங்களை தேவையில்லாம பரப்புறதுதான். அவங்கள வந்து டிஃபேம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல பண்றது. ஆனா இது வந்து ஒரு அதாவது ஜெயகிருஷ்ணாவா முன் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து முன் வந்து வெளியிட்டது. யாரும் போய் அவங்கள வந்து போர்ஸ் பண்ணி இந்த நியூஸ கலெக்ட் பண்ணி போடல. அவங்களா பிரஸுக்கு வந்துதான் இந்த மீடியா மூலமா இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. சோ அதனால அதன் அடிப்படையில வச்சு விக்டிமோட அவங்களோட செல்ஃப் இன்வால்வ்மெண்ட்ல தான் இதெல்லாம் நடந்தது. இவங்க போஸ்ட் பண்ணி யாரையும் இன்டர்வியூ எடுக்கல, யாரையும் இது பண்ணி வீடியோ ஷேர் பண்ணல. அவங்க ஒரு அக்யூஸ்டும் இல்ல கிடையாது. இப்போ ஒரு அக்யூஸ்டு ஒரு தேடப்படும் குற்றவாளி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு குற்றம். அப்படி பார்த்தா மேடம் அந்த காலத்துல நீங்க சொல்ல போனா வீரப்பனை வந்து நாடே தேடிக்கிட்டு இருந்தது. நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து அவரோட இருப்பிடத்திற்கே போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தாரு. சோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ இவங்களை ஜெயகிருஷ்ணாவை பேட்டி எடுத்ததுக்காக கேஸா? அதாவது அவங்க போடுறது போடுவாங்க சார். இவங்க கோர்ட்ல வந்து அடிக்கிறத அடிச்சு வரணும், அவ்வளவுதான். கேஸ்ல என்ன பெரிய விஷயமா என்ன? அதெல்லாம் தட்டி தூக்கிட்டு அவதூறு வழக்குகள், ஒரு அநியாயமான வழக்குகள் எல்லார் மேலயும் போடுறதுதான். அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட்னாலே வழக்குக்கெல்லாம் துணிஞ்சுதான் பேசணும், சும்மா எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து சும்மா உட்கார முடியாது யாருமே. சாதாரண நார்மல் பர்சன் மைக்க புடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வழக்குக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருந்தாதான் இந்த மாதிரி இடத்துல இருந்து அதுவும் நம்மளோட குரலை வந்து பயங்கரமா வெளிப்படுத்த முடியுது. என்னோட மானசீக குரு பாப்பா மோகன் அவர்கள், வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், எல்லா இளைய தலைமுறை இளைய வக்கீல்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து பக்கா கம்யூனிஸ்ட். நாங்கெல்லாம் இந்த சேகுவாரா வழி வந்தவங்க, சரியா? சோ அவரு வந்து பயங்கர இது, நமக்கு பயங்கர ஒரு ஃபேன் அவருக்கு நானு. சோ அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அதாவது அவரு வந்து எவ்வளவு ஃபேமஸான வக்கீல், வழக்கறிஞர். அவரு மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு வழக்கு போடுறாங்க, இந்த மாதிரி அவதூறு பரப்புற இதுல. சோ அது வந்து அந்த கேஸ் வந்து இதாகுது, ட்ரையல் ஆகும் போது இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு முந்தின கேஸுக்கு வந்து வாதாடிட்டு அவரோட கோட்டை கலத்தி வச்சுட்டு அடுத்த கேஸுக்கு கூண்டுல போய் நிக்கிறாராம். சோ அதனால வழக்குகள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு பொதுத்தளத்துக்கு வரோம்னா எல்லா வழக்குகளையும் சந்திக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். சும்மா ஒவ்வொரு வழக்குக்கு அதுவும் வழக்கறிஞரா இருந்துட்டு வழக்குக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சா அப்புறம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதுதான் உண்மை. ஆக்சுவலா வந்து சட்டத்தின் பாதையிலையும் தர்மத்தின் பாதையிலையும் நம்ம பேசுறோம், ஒரு விஷயத்த வந்து எடுத்து பேசுறோம். அதுக்காக சில மிரட்டல்களும் இதுவும் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு நிறைய விஷயங்கள்ல. சோ அதுல உண்மையிலேயே ஒரு பெருமைதான் மேடம். ஆனா வந்து இப்போ இவங்க இந்த இவங்க வழக்கு தொடுக்கிறத பார்த்தா யாருமே வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாருமே பேசக்கூடாது. அதுதான் அவங்க அத வந்து எப்படி அவங்களுக்கு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு? ரைட்ஸ் அப்படி நான் சொல்ல வரல. அவங்க என்ன சொல்ல வராங்க, எங்களை பத்தி அவதூறு, அதுதான் டிஃபமேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. தேவையில்லாத செயல்களை, தேவையில்லாத விஷயங்களை பரப்பக்கூடாது. ஆனா தேவையில்லாத விஷயம் இல்ல இது வந்து. ஆக்சுவலா லாஸ்டா அவங்க ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டாங்களே, டிஃபமேஷன் வந்து ஜெயகிருஷ்ணா மேலதானே போட்டாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இந்த மாதிரி அதெல்லாம் பேச ஒரு பப்ளிக்கா வந்து இந்த விஷயம் வந்து வெளியே வந்துட்டு. சோ அதனால ஒரு நீதிபதிகளுக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீதிபதிகளை பத்தியே, நீதிபதி ஐயா செந்தில்குமார் அவர்களை பத்தி ஏதோ ஒரு விஷயம் வந்தது. சோ அதனால நீதிபதிமார்களை பத்தியே நிறைய விஷயங்கள் பொதுத்தளத்துல வருது மக்கள் மத்தியில. சோ அதெல்லாம் விமர்சனங்கள் எல்லாமே உட்பட்டதுதான். நம்ம பொதுத்தளத்துல விமர்சனங்கள் எல்லாம் உட்பட்டதுதான். அதுல வந்து உண்மைத்துவம் என்ன அப்படி இப்படின்னு இது பண்ணணும். இது வந்து இவர் பழக போய் தானே அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால நீதிமன்றத்துல இருந்து ஜெயகிருஷ்ணாவை வந்து எதுவுமே சொல்லல, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, டிஃபேம் பண்ணாதீங்கன்னு எதுவுமே சொல்லல. அப்ப ஜெயகிருஷ்ணாக்கே அந்த நிலைமைனா அப்ப மத்தவங்க சொல்றதுல என்ன இருக்கு? அதான் இல்ல, அவங்களுமே இன்னைக்கு
சாரி நேத்து உள்ள அந்த தீர்ப்புலயுமே வந்து சாரி அந்த ஸ்டேட்மெண்ட்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். உழைவாயே மூடலாம் ஆனா ஊர்வாயே மூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சோ அதான் அதுவே வந்து பாருங்களேன். அதுதான் சொல்றேன். அதாவது வந்து 4 சேனல் ஸ்டாப் பண்ணுவாரா? 4 சேனல் மேல போடுவாங்க, 40 சேனல் பேசிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சேனலையா கண்டுபிடிச்சு அவர் போட்டுட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒண்ணு அந்த பிள்ளையோட அப்பா நான் தான், அந்த பையனோட அப்பா நான் தான், இல்ல அந்த பையனோட அப்பா நான் இல்லன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டாதான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் இந்த நியூஸுக்கு. இல்லன்னா டெய்லி இந்த மாதிரி கசிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனை. இத பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தகவல் புதுசா வர வர மாதம்பட்டி அவர்கள் வந்து டக்குன்னு இத வந்து முடிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பார்க்கணும். அவரு முடிக்கணும்னா என்னைக்கே முடிச்சிருப்பாரு சார். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய பெரிய இதுல பாக்கலையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஒண்ணு பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லன்னா அவங்க கிட்ட கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்கள விடு, ஒண்ணு டிவோர்ஸ் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க சில கேசஸ்ல, இல்ல பிடிக்கலன்னா பணத்தை கொடுத்து ஒதுக்க பாப்பாங்க. சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவர் பண்ணிருக்கலாமே, அதுதானே இப்ப எல்லாரோட கேள்விக்குறியும். நீங்க அதாவது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இல்ல, அது ரெண்டாவது விஷயம். உங்க மேல ஒரு இது வந்திருக்கு அக்யூசேஷன், அதுக்கு வந்து நீங்க ப்ராப்பரா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒண்ணு நீங்க அதுல இருந்து விலகணும், நான் இல்லப்பான்னு ப்ராப்பரா ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு போனோம். இல்லையா ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பிடிச்சுதான் பழகுறேன்னு சொல்லலாம். இல்லையா எனக்கு வேண்டாம் தெரியாம பழகிட்டேன், அவங்களோட பையனுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்து ஒதுக்குறேன்னு ஒதுக்கிற வேண்டியதானே. அதுதானே எல்லாரும் சொல்றோம். எதுக்கு வளன்னு ஜவ்வா இனி இந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கு இது பண்ணு, கோர்ட்டு இனி ஒவ்வொரு இதா ஹியரிங்கா போட்டு எடுத்து 1000-2000 வழக்குகள் போய்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. சோ அவங்களுக்கு இந்த வழக்கையும் ஒரு வழக்கா எடுத்து தலைவலியை கொடுக்கற மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா பாருங்க நம்ம ஹைகோர்ட் மதுரை கிளையில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு ரீசெண்டா, அதாவது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பட்டதாரி பெண் திருமணத்துக்கு முன்னாடி பழகிட்டு அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது கோர்ட்டை என்னையா நினைச்சீங்க, நீதிமன்றத்தை நீங்க இஷ்டத்துக்கு பழகுவீங்க. அதாவது நீங்க வந்து உண்மையிலே ஒரு 6 அறிவு படைத்த மனுஷன், எஜுகேஷன் எல்லாமே இருக்கு, நல்ல ஒரு அறிவு இருக்கு, நீங்க தெரிஞ்சுதானே பழகுறீங்க. திருமணத்துக்கு முன்னாடி உள்ள அதானே எல்லாரும் சொல்றாங்க, திருமணத்துக்கு முன்னாடி பழக கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அந்த காலத்துலதான் திருமணம் அன்னைக்குதான் மூஞ்சே பாப்பாங்களாம், தாலி கட்டும் போதுதான் மாப்பிள்ளை மூஞ்சி பொண்ணு மூஞ்சே தெரியுமா. அந்த அளவுக்கு ஒரு பிரைவசி மெயின்டைன் பண்ணிருந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்ணும் பையனும் பழகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல. ஆனா இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங் அது இதுன்னு போயிட்டு தேவையில்லாம கன்சீவ் ஆயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நான் என்ன சொல்ல வரேன், இதுல இந்த பெண் வந்து என்ன ஏமாத்திட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி என் கூட பழகிட்டாரு, இப்ப கல்யாணம் பண்ணலன்னு. அப்ப கோர்ட்ல என்ன கேட்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு பழகுன, தெரிஞ்சுதானே பழகுன, கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு உறவு வச்சீங்க நீங்க, ஏன்னா நீங்க அப்ப மட்டும் இன்னைக்கு இதுல. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு ரிஸ்க நீங்க கையில எடுக்கிறீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ற தைரியம் உங்களுக்கு வேணும். அதுல என்ன பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ்னாலும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும், கரெக்டா? அதனால நம்மளோட நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நீங்க தானே பழகுனீங்க, தெரிஞ்சதானே பழகுனீங்க 2 பேரும், அப்படிங்கிறனா அப்ப ஒதுங்கன்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை ஏன் பிரச்சனை பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பழகுறீங்க அதுதானே கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்க பழகிட்டு என்ன ஏமாத்திட்டாரு வச்சுட்டாருன்னா கூட அது லீகலா நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு சட்டம் அதோட நடவடிக்கை எடுக்கும். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் பழகிட்டு என்ன அவன் ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டான்னு சொல்றதுல என்ன இருக்கு? இப்ப இதே விஷயம் தான் ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ்லயே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா இங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இங்க இவங்களுக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்குண்டான ஒரு இதை அவர் கொடுத்துதான் ஆகணும், டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணப்பட்டா. சரியா? ஜாய் கிறிஸ்டல்டாவை கல்யாணம் பண்ணணும் அது இதெல்லாம் இங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஜாய் கிறிஸ்டல்டாக்கு இந்த குழந்தை இல்லைன்னா கோர்ட் வந்து இந்த கேஸையும் தள்ளி விட்டுட்டு போயிடும். ஏமா நீ தானமா தெரிஞ்சு பழகுன, தெரிஞ்சே தானே போன, அவர் கல்யாணம் முடிச்சவரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் இட்ஸ் நாட் அ கிரைம்னு வந்துட்டு. சோ உங்களோட விருப்பப்பட்டு தானே நீங்க போறீங்க ஒவ்வொருத்தங்க கூட, அது வந்து கிரைம் கிடையாது. ஆனா அதை வச்சுட்டு நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான் அதுல வந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் கோர்ட் வந்து பொறுப்பேற்கும். அதாவது உங்களை தேவையில்லாம டார்ச்சர் பண்றது, செக்ஸ் டார்ச்சரோ இல்லைன்னா வேற ஏதாவது ஹராஸ்மெண்டோ இந்த மாதிரி பண்ணுனாங்கன்னா நீங்க ப்ராப்பரா கிரிமினல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதை விட்டுட்டு எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க என்ன ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னா கோர்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடி பிடிக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள். அதனாலதான் இந்த கேஸ்ல இப்படி தீர்ப்பாச்சு. ஆனா ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ்ல அந்த ஒரு பையன், அதாவது
குழந்தை இருக்கனால ஜாய் கிறிஸ்டல் தான் இப்ப தப்புறாங்க. இல்லன்னா ஜாய் கிறிஸ்டல் கேஸே அன்னைக்கே கோர்ட் முடிஞ்சு அவன் போமாத்தூர நீ பாப்பா ஏக்கு தேவையில்லாத வேலைன்னு விட்டுருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைக்குதான் இப்ப நீதி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க, நம்ம முதற்கொண்டு.